விஜய் வந்து அவங்க சித்தப்பா கிட்ட கேட்குறாரு, "நீங்க ஏன் வந்து பசுபதி கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து "இதில என்ன தப்பு இருக்கு? என் சம்மந்திய நான் கூப்பிடக்கூடாதான்றாரு." "அதுக்கு உங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு, உங்க ஃபங்ஷனுக்கு நீங்க கூப்பிடணும் புரியுதா? இது என் வீடு இல்லையா? உங்க வீடு தான் இருக்கலாம். ஆனா இருந்தாலும் இது காவேரியோட ஃபங்ஷன். வேணும்னே காவேரி வெறுப்பேத்துறதுக்காக அவர கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் நான் செய்யலப்பா." அப்படின்றாரு. "இங்க பாருங்க, காவேரி விஷயமாவும் சரி, என் விஷயமாவும் சரி, நீங்க பசுபதிய கூப்பிடக்கூடாது புரியுதா? உங்க விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க கூப்பிடணும். இதுக்கப்புறம் பசுபதி எங்க விஷயத்த தலையிட்டாரு நல்லா இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது கேட்டு வந்து அன்பரசு செம்ம டென்ஷன் ஆயிறாரு. காவேரி கிட்ட அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்து விஜய் பத்தி ரொம்ப உயர்வா சொல்றாங்க. "இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே அவர் ஒரு நல்லவரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி வந்து பசுபதி வெளுத்து வாங்குனாரு தெரியுமான்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமடைறாங்க. உடனே விஜய்க்கு ஓடி போய் தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து "நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் முக்கியம் காவேரி எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமடைறாங்க. வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து விஜய் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறத பார்த்த கங்கா வந்து செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப வந்து டென்ஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அப்ப கரெக்ட்டா அங்க வராரு நிவின். நிவின் வந்து சொல்றாரு, "என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்காக வந்து இந்த மாரி வேலையெல்லாம் செய்றீங்க? நீங்க ஏன் யார் சார் வந்து காவேரிக்கு வந்து தாலி பிரிச்சு கோத்து வந்து இப்படி வந்து ஃபங்ஷன் வைக்கிறதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து விஜய் செம டென்ஷன் ஆயிடுறாரு. "நான் யாரா? காவேரிக்கு தாலி கட்டின புருஷன் தெரியுமா சார்? அதுதான் உறவு இல்லையே சார். நீங்க 2 பேரும் அக்ரீமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நாங்க பண்ணோம்ல. அதுக்கு எல்லாருக்கும் நாங்க பதில் சொல்லி தானே ஆவணும். தாலி பிரிச்சு கோக்குறதுன்றது முறை புரியுதா? 3 மாசத்துல செஞ்சாகணும். அது எல்லாருமே செய்வாங்க. அந்த முறைய நான் செய்யாம இருந்தா எல்லாரும் என்னை தப்பா தான் நினைப்பாங்க. புரியுதா? அதனால எங்க வீட்ல என்ன விசேஷம் நடக்குது? நாங்க என்ன பண்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்ல. சொல்றேன் பிரதர். அவ்வளோதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறத முதல்ல நிறுத்துங்க. புரியுதா? 8 மாசம் வரைக்கும் காவேரி என்னோட ஒய்ஃப் தான். என் வீட்ல தான் இருக்கா. அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பண்றோமோ அதெல்லாம் நாங்க பண்ணி தான் தீருவோம். புரியுதா? இத செய்வேனா, அத செய்வேனா ஆர்டர் போட நீங்க யார் முதல்ல? இங்க பாருங்க சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. புரியுதா? காவேரி மனசு கஷ்டப்படும்ல, அவ மனசு கஷ்டப்படும் நீங்க பார்த்தீங்களா? இல்ல அதுக்கப்புறமாவும் அவங்கள பிரிஞ்சு வந்தோனே ஃபீல் பண்ணுவாள்ல, அதெல்லாம் அவ ஃபீல் பண்ண மாட்டா. புரியுதா? தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. நாங்கலாம் அக்ரீமெண்ட் போட்டு தான் முறைப்படி தான் வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். தேவையில்லாதெல்லாம் வந்து பிரச்சனைய கிளப்பாதீங்க சார். உங்ககிட்ட சொன்னது பெரிய தப்பா போச்சு. வந்து வந்து சும்மா தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இது செய்றேன், அது செய்றேன்னு சொல்லிட்டு, என் வீட்ல என்ன விசேஷம் நடந்தா உங்களுக்கு என்ன சார்? உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டுருங்க. புரியுதா? சரி உங்க வீட்ல விசேஷம் தான் எனக்கு கவலை இல்ல தான். ஆனா இது காவேரி சம்மந்தப்பட்ட விசேஷமா இருக்கு. அப்ப நான் கவலைப்பட்டு தானே ஆவணும். இங்க பாருங்க உங்க கவலையெல்லாம் 8 மாசம் கழிச்சு வச்சுக்கங்க. இப்பலாம் வச்சு என்ன தொல்ல பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட சொன்னது ஒரே காரணத்துக்காக எனக்கு என்ன வேணாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்களா? இங்க பாருங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. காவேரி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்ப தான் சார் போறேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. என்கிட்ட ஒண்ணு சொல்றீங்க. ஆனா நடந்துக்கிறது வேற விதமா இருக்கு. அதனால எத நம்புறதுன்னே தெரியல. உங்கள 8 மாசம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன் சார். ஆனா அதுவரைக்கும் வந்து இந்த மாரி ப்ரோகிராம்லாம் நடத்திட்டு இருக்காதீங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன இவன் இப்படி இருக்கானே! எல்லா விஷயத்தையும் தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தெரியாத்தனமா இவன்கிட்ட சொல்லிட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாரு. அடுத்து வந்து இங்க வந்து 2 பேரும் மீட் பண்றது வந்து காவேரி பார்த்துடுறாங்க. என்ன இது சும்மா சும்மா இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. விஜய் கேட்டா எதுவுமே தெரியாதுன்றாரு. இத கண்டுபிடிச்சே ஆவணும். இல்ல டேவிட் கிட்டயாவது பேசி ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து டென்ஷனா இருக்காரு வீட்டுக்கு வந்தோனே. காவேரி கேட்குறாங்க, "ஏன் ஒரே டென்ஷனா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். "ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அஜய்க்கு கல்யாணம் இல்ல அதான்." "அஜய்க்கு கல்யாணமா? இல்ல நிவின் உங்கள மீட் பண்ணிட்டு போனாரா?" அப்படின்னு ஒண்ணு அதிர்ச்சி அடையறாங்க. "உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் நிவின் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. உங்கள மீட் பண்றாரு. என்ன கதை சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல காவேரி. சும்மா தான்" அப்படின்றாரு. "இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயமா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் தெரியுது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு?" "ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல." சரின்னு சொல்லிட்டு கீழ கூப்பிடுறாங்க. "இருங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இதோட முடியுது.